பணம் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாகம்னு நாமெல்லாம் நம்புறோம். அப்படின்னும் போது அப்ப கணக்கு வழக்க பார்க்கறது ஒரு முக்கியமான, நாம ரொம்ப விரும்புற ஒரு செயலா இருக்கணும் இல்லையா? ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? செய்ய மாட்டேன்றோம் பாருங்க. ஏன்னா அதை சிந்தனை செய்த உடனேயே, அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்த உடனேயே நமக்கு ஏற்படுற அந்த உணர்ச்சி கொந்தளிப்புனால அதை பார்க்காமலே வாழ்க்கையை முடிச்சிடறதுக்கு முயற்சி பண்றோம். இத்தனை பேருக்கு பொறி தட்டுது, ஆஹா கரெக்ட் தானே, நான் அக்கௌண்ட்ஸே பார்க்கறது இல்லையே, வரவு செலவே பார்க்கறது இல்லையே. உண்மை. நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஃபீல்டில் ஸ்டேபிளா தொடர்ந்து உங்க தாட் கரண்ட்டை பில்ட் பண்ண முடியலையோ அந்த ஃபீல்டில் வெற்றி அடையவே முடியாது. எதுவா இருந்தாலும் சரி, டாக்டர், என்ஜினியர், லாயர், பொலிட்டீஷியன், சோஷியல் லீடர், சினிமா ஆர்டிஸ்ட், இல்ல சமூக சேவகர்கள், எந்த துறையாகட்டும், அந்த துறையில தொடர்ந்து நம்முடைய தாட் கரண்ட்டை பில்ட் பண்ண முடியணும். ஏற்கனவே இருக்கிற ட்ரெண்டுக்கு பிரேக் த்ரூ கொடுக்க முடியணும். அப்ப மட்டும்தான் நம்முடைய சாத்தியங்கள் வெளிப்படும், பாசிபிலிட்டிஸ் வெளிப்படும். உங்களுடைய பணம் அப்படிங்கிற, உங்களுடைய பணம்ங்கிற அந்த டைமென்ஷனுக்கு நீங்க உங்க அட்டென்ஷனோ டைமோ கொடுக்கறதுல மட்டும் இல்ல, கொடுக்க விரும்புறதும் இல்ல. ஃபோர்சிபிளா இந்த பேங்க் பேலன்ஸ் ஜீரோ வந்து இடிக்கும் போது, இல்ல பீரோல பணம் இல்லாத போது, நம்ம நாடு 3 டயர் எக்கானமி. நம்ம நாடு அது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் டயர், ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அது செகண்ட் டயர், மனைவிக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்டுக்கும் தெரியாம கவர்மெண்ட்டுக்கும் தெரியாம அது தேர்ட் டயர். நம்ம வந்து 3 டயர் எக்கானமி. இல்ல எப்போ பேங்க் பேலன்ஸ் காலியாகுதோ அது ஃபர்ஸ்ட் டயர், பீரோ காலியாகிறது செகண்ட் டயர், பீரோக்கு கீழே இருக்கிற சீக்ரெட் லாக்கர்ஸ் காலியாகிறது தேர்ட் டயர். காலியாகும் போது மட்டும்தான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றமே தவிர, அதுக்கு முன்னாடியே அது சார்ந்து நம்முடைய தாட் பேட்டர்ன்ஸ் ஓடுறதே இல்லை.